இந்த பொறாமை தான் பயங்கரமான ஒரு பிசாசு. அதே மாதிரி கலாத்தியர் 5:21 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாமிசத்தின் கிரியைகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த மாமிசத்தின் கிரியைகள்ல இந்த பொறாமை குணங்கள் ஒன்று இருக்குது. கலாத்தியர் 5:21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே மாமிசத்தின் கிரியைகள். அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை தேவன் அதை பத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த பொறாமை குணங்கள் இருக்கும் பொழுது நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. யார் எப்படி வளர்ந்துட்டு போடு, தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அதன்படி அவங்க வளர்ந்துட்டு போறாங்க. அது நமக்கு கிடைக்கணும். ஒரு சொத்தா இருக்கட்டு, ஒரு பணமா இருக்கட்டு, ஒரு பொருளா இருக்கட்டு, தேவன் நமக்குன்னு வச்சிருக்காங்கன்னா அது யாராலையும் அவங்க எடுத்துட்டு போக முடியாது. அது நமக்குள்ளது நமக்கு தான் தேவன் தருவார். அதை விட்டுட்டு அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க. இப்ப பெற்றோரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய குடும்பங்கள் இது நடக்குது. நிறைய குடும்பம் சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி பண்றாங்க, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரி பண்றாங்க.